அன்புடை பெரியர் கிரேக்க புராணங்களிலே இல்லறம் தவறி நடக்கும் ஒழுக்கக்கேடுகளை பார்க்கின்றோம். உதாரணமாக, காதலிக்கும் காலத்திலே ஜூபிட்டரும் கழுதை ஆவான் என்றபடியே ஜூபிட்டர் கடத்திச் செல்கின்றான் அல்க்மேனா என்ற இல்லத்தரசியை. பூஞ்சோலையிலே பூப்பறிக்கும் பூங்கொடியால் பெர்சிபோனை கடத்திச் செல்கின்றான் புளூட்டோ. ஹெபஸ்டஸ் என்பவனது மனைவி ஆஃப்ரோடட்டை கடத்தி செல்கின்றான் மார்ஸ். கிரேக்க மன்னன் பாண்டியன் பிலோமேலா என்ற பெண்ணை கற்பழித்துவிட்டு உண்மை வெளிப்பட்டுவிடக்கூடாதே என்று அவளது நாக்கை துண்டித்து விடுகின்றான். அவளோ பேனாவால் காகிதத்திலே எழுதிவிடுகின்றாள், நடந்ததை உலகுக்கு அறிவித்து விடுகின்றாள். இன்னும் இப்படி நடக்கும் கற்பழிப்பு படலங்களையும் அதனால் ஏற்படும் கொலைகளையும் இன்றைய தினமும் காண்கின்றோம் செய்தித்தாள்களிலே. ஏன் அகலியை கெடுத்த இந்திரனையே வள்ளுவர் பாடியிருக்கின்றாரே. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அந்த அகலிகை நம் இல்லத்து அரசியலுக்கு ஒரு பாடமன்றோ? பெண்கள் விழிப்பாயிருக்கும்படி ஞானச்சித்திரே இதோ பாடுகின்றார் கேளுங்கள். குதிரை கட்டிய லாயத்திலே மனக்கோட்டையிலே சந்தை பேட்டையிலே எதிரி தான் வந்து தட்டுகிறானதை ஏனென்று கேளடி ஞான பெண்ணே. பெண்ணே, உன் மனக்கோட்டையின் கதவை ஒருவன் வந்து தட்டுகின்றான் என்று வைத்துக்கொள்வோம். வந்தவன் யார் என்று தெரியாமல் கதவை திறந்து விடாதே. அப்படித்தான் அகலிகை மாட்டினாள். எப்படி சீதையை கெடுக்க எப்படி ராவணன் மாயமான் மூலம் முதலிலே ராமனை அப்புறப்படுத்தினானோ, அதே போலவே அகலிகையின் கணவர் கௌதமரை அப்புறப்படுத்த அர்த்த ராத்திரியிலே சேவல் வடிவத்திலே வந்து கூவிந்தான் இந்திரன். உடனே சந்தியாவந்தனம் செய்ய குளத்தங்கரைக்கு புறப்படுகின்றார் கௌதமர். அந்நேரம் பார்த்து வீட்டிலே நுழைகின்றான் இந்திரன். திறந்த வீட்டில் நுழைகின்ற நாய் போல அகலிகையை கெடுத்து விடுகின்றான். அவன் கலவி கொள்ளும் விதத்திலேயே அகலிகைக்கு தெரிந்து விடுகின்றது வந்தவன் கணவன் அல்ல என்று. எனினும் ஆசை யாரைத்தான் விட்டது? கலவி கொண்டு விடுகின்றாள். அதற்குள் கௌதமரும் வந்து விடுகின்றார். இல்லத்தரசிகளே, இது உங்களுக்கு ஒரு பாடம் அன்றோ? இதோ பைபிள் எச்சரிக்கின்றது. சாத்தான் யார் மீது பாயலாம் என்று தேடித் திரிகின்றது. 1 ராயப்பர் 5:8. எனவே விழிப்பாயிருங்கள்.